நான் சொன்ன மாதிரி நீங்களும் கருப்பு நானும் கருப்பு, நீங்களும் நானும் ஒண்ணுதான் சொல்றவர் நம்ம கேப்டன். அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நம்ம கேப்டன் வாழ்ந்தார். கேப்டனுடைய எண்ணம் கொள்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக மிக உயர்ந்தது. லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், எல்லா இடத்திலுமே சிறந்த சாலைகள், விவசாயம், நெசவு சிறப்பாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் இருக்க இருப்பிடம், குடிக்க பாதுகாப்பான தண்ணீர், அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு சொந்த பூமியா மாற்றணும் சென்றார். ஆனா மக்களாகிய நீங்கள் அவருக்கு வாய்ப்பு தரல. அவர் வந்தா எப்படி நிர்வாகம் செய்திருப்பார் என்பதை தமிழக மக்கள் பார்க்காம வாய்ப்பு நீங்க மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கு. இது உண்மை. நான் சொல்றது ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. ஏன்னா அவர் கூடயே நான் 33 வருஷம் கேப்டன் கூட வாழ்ந்திருக்கேன். அவருடைய எண்ணம், செயல், சொல்லி என்ன என்பது என்னோட யாருக்கு தெரியும் சொல்லுங்க. எங்க போனாலும் வந்தாலும் அவருடைய எண்ணம் ஃபுல்லா தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் தான் இருந்தது. எல்லாருக்கும் வாழ்ந்தார் வாழ்ந்தார் கேப்டன், சொல்லி சொல்லும் செயலும் ஒன்றாக நிரூபித்தவர் நம்ம கேப்டன். நிறைய பேர் சொல்லுவாங்க, டைலாக் பேசுறதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அவங்க செயல்படுறது வேற. ஆனா கேப்டனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் கேப்டனை இதே தெய்வமா கொண்டாடுறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் கேப்டன் கூட எல்லா ஊருக்குமே வந்திருக்கேன். கேப்டன் இருந்த போது கூட யாருக்கும் அவரோட பெருமை பெருசா தெரியல. வந்திருக்கிறார் அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா கேப்டன் மறைந்த பிறகுதான் கேப்டன் யார் என்பதை பேசுறத பார்க்கும்போதுதான் கேப்டன் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரா, இவ்வளவு நல்லவரா, இத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரா அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவருடைய பேரையும் புகழையும் மக்களை போய் சேராமையே தடுத்த நம்ம மீடியாவும் யூடியூபர்ஸ் தான் காரணம். மீடியா மக்கள் ஒட்டுமொத்தமாக கேப்டனுக்கு அகேன்ஸ்டா இருந்தார். அவரோட பேரோ மக்களுக்கு போய் சேரவே கூடாது என்று கண்ணன் கட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு கேப்டன் இல்லை. ஆனாலும் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் தானா வெளியே வருது. ஒரு பழமொழி உண்டு, 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு பேசுதுன்னா இதுதான் உண்மை வரலாறு. இன்னைக்குதான் கேப்டனை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. நம்ம தமிழ்நாடுல, இந்தியால, உலகமே. நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வரல, அவங்க மட்டும் கை தூக்குங்க. வரல, வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. வராதவர்கள் மட்டும் கை தூக்குங்க. அதிகமா என் தாய் குலங்கள் தான் இங்க இருக்கீங்க. அண்ணா செல்லத்துறை என்ன எங்க இருக்கீங்க? எல்லாருக்கும் நீங்க பஸ் வச்சு பூரா மக்களையும் நம்ம கேப்டன் கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும். நம்ம மக்கள் பார்க்கணும் அவரை, நீங்க அவரை பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியாவில, உலகம் முழுக்க இருந்து நம்ம கோயிலுக்கு டெய்லி வர்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, துபாய், எல்லா நாடு, இலங்கை, எல்லா ஊர்ல இருந்து இன்னைக்கு